பழனியில் மீன் வளர்ச்சி கழக அதிகாரிகளை கண்டித்து தாலுகா மீனவர் சங்கம் சார்பாக கோட்டாட்சியர் கண்ணன் மற்றும் வட்டாட்சியர் பிரசன்னா ஆகியோரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்களான நாச்சிமுத்து மற்றும் மாரிமுத்து உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுவினை அளித்தனர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அலுவலர்கள் ஒருசலைப்பட்சமாக செயல்படக்கூடாது. அதாவது ஜிஓ 2005 MS5 ஜிஓவின் படி அரசு ஆணை வெளியிட்ட அனைத்து மீனவர் சங்க உறுப்பினர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். பங்கு ரசீது பங்குத்தொகை பெறணும். பங்குத்தொகை பெறுவதற்கு உறுப்பினர் பட்டியல் ஏற்கனவே பலமுறை கொடுத்துட்டோம். இதுவரைக்கும் நேற்றைய காலம் வரைக்கும் அதிகாரிகளை சந்திச்சுட்டே வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு சரியான தகவலும் கிடையாது. இது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் போடுவதாக எங்களுக்கு தகவல் வருகிறது. குறிப்பிட்ட மீனவர்கள் தான் வாழ்வாதாரத்தை பயன்படுத்தணும், மற்ற தொழிலாளிகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இது அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தபடியாக பழனி நகர் வையாவிரி குளம் மையப்பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் கடந்த காலத்தில் நாங்கள் உறுப்பினர்களாக நோய் தொற்றை அபாயத்தை எதிர்கொண்டு நாங்கள் அந்த அமல செடியில் அரித்தோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் மருத்துவ கட்டிட பணிகளை மதுசூதனன் ரெட்டி IAS மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் ஆகியோர் நேரில் பார்வை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த 10 பேரை தேனீக்கள் கொட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களை திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்ற நிலையில் தகவல் அறிந்து திருக்கோவிலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை நேரில் பார்வையிட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோவிந்தசாமி பேசுகையில் 18 வயதுக்குட்பவர்கள் ஆட்டோ ஓட்டினால் 25,000 ரூபாய் அபராதம் எனவும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் சென்று மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பல்வேறு வகையான கல்வி உதவித்தொகை திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளதாக சாலம் எஜுகேஷன் நிறுவனத்தின் இயக்குனர் அனிதா காமராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கென பிரத்யேகமாக எவ்வித கட்டணமும் பெறாமல் இந்தியாவில் செலவாகும் அட்மிஷன், விசா, டாக்குமெண்டேஷன், விமான கட்டணம் என சுமார் 3 லட்சம் மதிப்பிலான சேவையை முற்றிலும் இலவசமாக வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் தெர்மல் தோன்கள் மூலம் காட்டு யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் இரவு நேரங்களிலும் காட்டு யானைகளை கண்காணிக்க முடியும் எனவும் அதனால் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மரம் சாய்ந்து வீட்டிற்குள் விழுந்ததில் சமையல் செய்து கொண்டிருந்த 49 வயதான மல்லிகா எனும் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புக்குளம் கிராமத்தை சேர்ந்த பரத் என்பவர் தொடர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததால் ஓராண்டு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினரின் எச்சரிக்கையும் மீறி தொடர் குற்ற செயலில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.